இந்தியர்களோட வறுமைக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் வந்து இந்த பெண்களை வேலைக்கு போக விடாமல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் காரணம். இப்போ 2 பேர் வேலை பார்த்தாக்கா நிறைய சம்பாத்தியம் வரும், ஒரு குடும்பத்துக்கு வருமானம் வரும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் மட்டும்தான் சம்பாதிக்கணும், பெண்களை வேலைக்கு போக விடக்கூடாது. பெண்களுக்கும் அந்த நினப்பு தான், வீட்டிலே உட்காந்துக்கணும், வேலைக்கு நம்ம போகக்கூடாது, நம்ம கௌரவம் குறைஞ்சிரும், கிரீடம் இறங்கிரும் அப்படின்னு நினச்சிட்டு பெண்களும் வேலைக்கு போகிறது கிடையாது. பெண்கள் வேலைக்கு அனுப்பிச்சிட்டா ஆண்களுடைய கிரீடமும் இறங்கி போயிடும். இந்த நினப்பு தான் வந்து இவர்கள் வறுமைக்கு காரணம். பெரும்பான்மையான வறுமைக்கு இதான் காரணம். கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா பெண் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. வீட்டிலே சமைக்கணும், அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பெண்களை கண்ணியமாக வளர்க்குறாங்களாம் அவங்க. அப்படி தான் வந்து ஒரு ஒரு எப்படின்னா, இங்கே வந்து 100 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 50 கோடி பேர் உழைக்கவே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? 50 கோடி பேரோட உழைப்பு இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு பயன்படவே இல்லை, அவர்கள் இந்த நாட்டோட முன்னேற்றத்தில் பங்கெடுக்கவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த நாட்டோட முன்னேற்றமும் 50% தான் இருக்கும். அப்படி தானே? இப்போ பெண்கள் வந்து இப்போது இந்த நாட்டில் இந்தியாவில் வந்து ஒரு 60 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்களில் ஒரு எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க? படிக்கிற பெண்கள் வேலைக்கு போகல, அப்படி அவங்கள விட்டுருங்க. வேலைக்கு போகிற பெண்கள் வந்து கொஞ்சம் பேர் தான். நீங்கள் ஒவ்வொரு தெருவிலையும் கணக்கெடுத்து பாருங்கள். நீங்கள் ஒரு தெருவில் உங்கள் தெருவில் ஒவ்வொரு வீட்டிலையும் எத்தனை பெண்கள் வேலைக்கு போகிறார்கள்? வேலைக்கு போகாத ஒவ்வொரு வீட்லேயும் 2 பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க. இப்படி வீட்டிலே தான் பெண்கள் நிறைய பெண்கள் வீட்டிலே தான் இருப்பாங்க. இப்படி பெண்களுடைய பங்களிப்பு இல்லாதனால்தான் இந்த நாடு வந்து ஒரு முழுமையான பங்களிப்பு இல்லை. பெண்கள் வந்து ஒரு 20% தான் வேலை பார்க்குற பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு 20% தான் வேலை பார்ப்பாங்க, அல்லது கொஞ்சம் ஒரு பாதி பேர் தான் வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 50% பெண்கள் 50% பெண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க, 50% பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய பங்களிப்பு இங்கே இல்லாமல் போகுது. ஆண்கள் அதற்கு தடையாக இருக்கிறாங்க, பெண்களும் அதற்கு தடையாக இருக்கிறார்கள். பெண்கள் போகணுன்னு நினைக்கிற பெண்களை ஆண்கள் போக விடுறதில்ல. சில ஆண்கள் வேலைக்கு போன்றாங்க, சில பெண்கள் போக மாட்டேங்கிறாங்க. அது இங்கே எல்லாமே நடக்குது. ஆண்கள் வந்து பெண்களை வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற ஆண்களும் இருக்கிறாங்க, ஆனால் அதை ஏற்றுக்காத பெண்களும் இருக்கிறாங்க. அதுமாதிரி வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற பெண்கள் ஆனால் போக முடியலை, கணவனுடைய தடையின் காரணமாக, கணவன் குடும்பத்தினர் தடை காரணமாக பெண்கள் வேலைக்கு போக முடியல. அது மாதிரி போகக்கூடாதுன்னு நினைக்கிற பெண்களும் இருக்காங்க, இல்லை நீ போ அப்படின்னு சொல்கிற ஆண்களும் இருக்காங்க, கணவன்களும் இருக்கிறாங்க. இங்கே எல்லாமே இருக்குது. அதனால் பெண்களுடைய பங்களிப்பு இங்கே இல்லை. அதனால தான் இந்த நாடு வந்து முன்னேறலை. அதுவும் ஒரு காரணம். இந்த நாடு முன்னேறாமல் போனதுக்கு காரணம் வறுமையில் வாழ்வதற்கு, ஒவ்வொரு குடும்பம் வறுமையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. பெண்களுடைய பங்களிப்பு இல்லை. ஆனால் பெண்கள்கிட்ட வந்து ஒரு ஆண்களை விட ஒரு கடினமாக உழைக்கிற தன்மை வந்து ஒரு விகிதாச்சாரப்படி பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சிருவாங்க, தொடர்ச்சியாக உழைக்கின்ற திறன் அவர்களிடம் இருக்கிறது. எளிமையான வேலைகளை ஆண்களை விட, ஆனால் ஆண்கள் வந்து ஒரு கடினமான வேலையை செய்வாங்க, ஒரு பிரம்மாண்டமான வேலைகள், அச்சுறுத்தல், உயிரை பணமாக வைக்கிற வேலை, அதெல்லாம் வந்து இப்போ செஞ்சிட்ருக்காங்க. அதோடு ஒப்பிடும்போது பெண்கள் அந்த இடத்துல தான் இப்போ ஆண்களை விட பெண்கள் வந்து கொஞ்சம் இறங்கி நிற்கிறாங்க. மற்றபடி ஒரு செய்கிற வேலை எளிதாக இருந்தாலும் அது தொடர்ச்சியாக செய்கிற அந்த திறன் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அப்படிப்பட்ட ஆளுமை நிறைந்த பெண்களுடைய பங்களிப்பை நிராகரித்தது தான் இந்த இந்திய நாட்டு மக்களுடைய வறுமைக்கு காரணமாக இருக்கிறது. மிக முக்கிய காரணம். ஒவ்வொரு குடும்பம் பொருளாதார பற்றாக்குறைக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது. பெண்களை வந்து வேலைக்கு போக விடவே கூடாது, விடவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து நம்மளுடைய நாடு முன்னேறாமல் போனதுக்கு காரணம். கடந்த காலையில் 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வீட்லேயும் பார்க்குறேன். ஆனால் ஏழ்மைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அப்படி உழைச்சிருக்காங்க. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும், கிராமங்களில் தான் நான் வசித்தேன். அப்போது ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா பெண்கள் அப்படி உழைப்பாங்க, வீட்டு வேலைகளில் அப்படி தீவிரமாக உழைப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களிடம் வந்து ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அவர்களது வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள், அவர்கள் சார்ந்த குடும்பத்திலும் சரி எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள், அதன் மூலம் இந்த நாட்டிலையும் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். அதனால் வந்து
இந்தியர்களோட வறுமை, தமிழ்நாட்டுக்காரோட வறுமை, தமிழ்நாட்டில் உள்ளவங்களோட வறுமை, இதெல்லாம் அவங்களோட கெட்ட புத்தி கிடைச்ச தண்டனை. கெட்ட புத்தி அந்த அளவுக்கு பெண்களை வந்து சமமாக நினைக்காம அவங்கள வந்து வீட்டிலையே ஒடுக்கி வைக்கிறது, அடக்கி வைக்கிறது, இதுதான் அவருடைய வறுமைக்கும் ஏழ்மைக்கும் காரணம். அந்த கெட்ட புத்தி தான் உங்களுக்கு கிடைச்ச, அந்த கெட்ட புத்திக்கு கிடைச்ச தண்டனை தான் ஏழ்மையும் வறுமையும். அதனால் சமமாக நீ மதிச்சிருந்தன்னா முன்னேறிய நாடு எல்லா நாடையும் பாருங்கள், அங்கே சமமான மரியாதை இருக்கும். ஆணும் பெண்ணும் சமமான அந்த மரியாதை இருக்கும். பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கும். வேலைக்கு போகுங்கிறதுல எந்தவித தடையும் அங்கே உள்ள பெண்கள் சந்திக்கிறதே இல்லை. வேலைக்கு போகாமல் கூட பெண்கள் இருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிற பெண்கள் அங்கே இருக்காங்க. அப்படி இந்தியர்களோட வாழ்க்கை முறை, வேலைக்கே போக மாட்டேங்கிறாங்களா, அப்படியா ஆச்சரியமாக இருக்குது, வேலைக்கு போக விட மாட்டேங்கிறாங்களா, பெற்றோர்களும் சரி கணவனும் சரி பெண்களை வேலைக்கு போக விட மாட்டேங்கிறாங்களா, அந்த அளவுக்கு சர்வாதிகாரிகளா, பெற்றோர்கள் நிச்சயித்த கணவனைத்தான் ஒரு பெண் திருமணம் செய்து கொள்கிறார்களா, பெற்றோர்கள் நிச்சயித்த பெண்ணைத்தான் ஒரு ஆண் திருமணம் செய்து கொள்கிறானா, அந்த அளவுக்கு அங்கே இந்தியர்களின் பெற்றோர்கள் வந்து இந்திய பெற்றோர்கள் சர்வாதிகாரிகளா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வித்தியாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து எப்படி நம்மளை பார்க்குறாங்கன்னா, அந்த மலைகளில் வாழ்கிற பழங்குடி மக்கள், அவர்களுக்குன்னு சில வாழ்க்கை முறை இருக்கும். அதை நம்ம பார்த்தா எப்படி வித்தியாசமாக பார்ப்போம், அதே மாதிரி அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், பழங்குடி மக்களை பார்ப்பது போன்று. உடனே நம்ம வந்து இந்திய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை படுத்திட்டு கிடக்கிறோம்.